நிச்சயதார்த்த மேடையில் அரங்கேறிய அதிரடி மாற்றம். ஆகாஷின் மோதிரத்தை தடுத்தது அபிநயனின் ஒரு நீல நிற கோப்பு. அதில் ஒளிந்திருந்த அந்த 5 வருட ரகசியம் என்ன? மித்ராவின் முடிவு அவளது அப்பாவை தகர்க்குமா? வாருங்கள் எபிசோட் 4ற்கு. ஞாயிற்றுக்கிழமை மாலை சென்னையின் அந்த புகழ்பெற்ற மண்டபம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. வாசலில் கட்டப்பட்டிருந்த உயரமான வாழை மரங்களும் மாவிலை தோரணங்களும் ஒரு மங்களமான சூழலை தந்தாலும், உள்ளே இருந்த மித்ராவின் அறைக்குள் நிலவிய சூழல் ஒரு போர்க்களத்திற்கு முந்தைய அமைதியைப் போல இருந்தது. வெளியே மங்கள இசை முழங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் மித்ராவின் இதய துடிப்பு அந்த மேலச்சத்தத்தை விட வேகமாக இருந்தது. மித்ரா அந்த வயலட் நிற பட்டுப்புடவையில் ஒரு நவீன தேவதை போல காட்சியளித்தாள். கண்ணாடியில் தன்னை பார்த்தபோது அவளுக்கே தன்னை அடையாளம் தெரியவில்லை. கண்களில் தீட்டப்பட்டிருந்த காஜல் அவளது மௌனமான அழுகையையும் தூக்கமில்லாத இரவுகளையும் மறைக்க போராடி கொண்டிருந்தது. கழுத்தில் அணிந்திருந்த அந்த வைர நெக்லஸ் அவளுக்கு ஒரு விலங்காகவே தெரிந்தது. இதயம் கோர்த்த அந்த இரும்பு விலங்கு அவளை மூச்சு முட்ட வைத்து கொண்டிருந்தது. அபி வருவான்னு சொன்னாலே, இன்னும் வரலையே. ஒருவேளை அவன் சொன்னது வெறும் மிரட்டலா? 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போன மாதிரி இன்றைக்கும் என்னை இந்த ஆகாஷ் கிட்ட விட்டுட்டு போயிடுவானா என அவன் மனதுக்குள் 1000 கேள்விகள் அலைமோதின. அவள் அணிந்திருந்த அந்த வைலட் புடவையின் ஒவ்வொரு நீலையும் அபிநயன் சொந்த அந்த வார்த்தைகளை அவளுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. வைலட், உனக்கு அந்த கலர் தான் பிடிக்கும்னு அந்த ஆகாஷுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். அவளது தோழி ரம்யா உள்ளே வந்தாள். மித்ரா, ஆகாஷ் ஃபேமிலி வந்துட்டாங்க. பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காண்டி. அந்த பட்டு வெட்டியில் அவன் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் மாதிரி இருக்கான். சீக்கிரம் வா, முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுக்கோ. எல்லாரும் உனக்காக தான் மேடையில் வெயிட் பண்ணுறாங்க என்றாள் உற்சாகமாக. மித்ரா ஒரு இயந்திரத்தைப் போல எழுந்து நடந்தாள். அவளது கால்கள் தரையில் பரவாமல் மிதப்பது போல இருந்தது. நிச்சயதார்த்த மேடை விதவிதமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆகாஷ் பட்டு வேட்டி சட்டையில் சிரித்த முகத்துடன் அமர்ந்திருந்தான். அவன் ஒரு மென்மையான சுபாவம் கொண்டவன், ஒரு நல்ல வரன் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மித்ராவின் இதயம் அவனை ஏற்க மறுத்தது. அவள் மேடைக்கு வந்தபோது சுற்றியிருந்த உறவினர்கள் அவளது அழகை பார்த்து வியந்து கைத்தட்டினர். ஆனால் மித்ராவின் கண்கள் மட்டும் மண்டபத்தின் அந்த பெரிய நுழைவு வாயிலையே தேடிக்கொண்டிருந்தன. ஒவ்வொரு முறை கதவு திறக்கும் போதும் அவளது இதயம் ஒரு முறை நின்று துடித்தது. சடங்குகள் தொடங்கின. ஐயர் மந்திரங்களை ஓத மேளதாளங்கள் முழங்கின. ஆகாஷின் கையிலிருந்த அந்த வைர மோதிரம் மண்டப விளக்குகளில் மின்னியது. அவள் மித்ராவின் இடது கையை பிடித்து மோதிரம் போட தயாரானான். மித்ராவின் உடல் நடுங்கியது. அவளது விரல்கள் ஐஸ்கட்டியைப் போல குளிர்ந்து போயிருந்தன. அபி, எங்கே இருக்க? இப்போ நீ வரலன்னா எல்லாம் முடிஞ்சிடும் என அவள் மனதுக்குள் அலறினாள். சரியாக அந்த நொடியில் மண்டபத்தின் பிரம்மாண்டமான கதவுகள் பலமாக திறக்கப்பட்டன. எல்லோருடைய பார்வையும் அங்கே திரும்பியது. அங்கே நின்றிருந்தான் அபிநயன். கருப்பு நிற சூட், கச்சிதமாக வாரப்பட்ட தலைமுடி, கண்களில் ஒரு விதமான தீர்க்கம் மற்றும் அதிகாரம். அவன் ஒரு மாடலைப் போல கம்பீரமாக நடந்து வந்தான். அவனது வருகை அந்த இடத்தையே ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்க வைத்தது. அங்கிருந்த இசை கூட ஒரு கணம் நின்றது போல இருந்தது. மித்ராவின் அப்பா கோபத்துடனும் அதிர்ச்சியுடனும் எழுந்து நின்றார். யார் இவன்? இப்போ எதுக்கு இங்கே வரான்? ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் இங்கே எதுக்கு வரான் என உறவினர்கள் மத்தியில் முணுமுணுப்புகள் எழுந்தன. அபிநயன் நேராக மேடைக்கு வந்தான். அவனது நடையில் எந்த பதற்றமும் இல்லை. ஆகாஷ் குழப்பத்துடன் அவனை பார்த்தான். அபிநயன் மேடையில் ஏறி ஆகாஷின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். அவனது பார்வையில் ஒரு மேனேஜருக்கே உரிய அதிகாரமும் ஒரு காதலனுக்கே உரிய ஆவேசமும் கலந்திருந்தது. சாரி மிஸ்டர் ஆகாஷ். சாரி எவ்ரிவன். நான் மித்ராவோட ப்ராஜெக்ட் மேனேஜர் அபிநயன் பேசுகிறேன். ஒரு முக்கியமான டெக்னிக்கல் எமர்ஜென்சி. மித்ரா, இந்த ஃபைலை நீ இப்போவே செக் பண்ணணும். இது உன் கேரியரில் ஒரு பெரிய அப்டேட். இது இல்லாமல் உன்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது என்றான் அபிநயன். கையில் இருந்த ஒரு லேப்டாப் பேக்கையும் ஒரு நீல நிற கோப்பையும் நீட்டியபடி. மித்ராவின் அப்பா குறுக்கிட்டார். என்னப்பா இது? ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது இப்படி வந்து நிற்கிறீங்களே. என்ன வேலை இருந்தாலும் நாளைக்கு ஆஃபீஸில் பார்த்துக்கலாமே. இது கௌரவமான குடும்ப விஷயம் என சத்தம் போட்டார். அபிநயன் மென்மையாக சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு விதமான கிண்டல் இருந்தது. இல்லை சார், இது ஒரு லைஃப் டைம் ப்ராஜெக்ட். இதோட டெப்ளாய்மெண்ட் இன்றைக்கி தான் நடக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் சிஸ்டம் கிராஷ் ஆகிடும். மித்ரா, இதை ஒரு முறை பாரு, அப்புறம் உன் முடிவை நீயே எடுக்கலாம் என்றான்.
அவளது கண்களை ஊடுருவி பார்த்தபடி. மித்ரா நடுங்கும் கைகளுடன் அந்த நீல நிற கோப்பை வாங்கினாள். ஆகாஷ் திகைத்து போய் நின்றான். மித்ரா அந்த ஃபைலை திறந்தாள். அதில் எந்த டெக்னிக்கல் டாக்குமெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு கோடிங் விவரமும் இல்லை. அதற்கு பதிலாக முதல் பக்கத்தில் அவர்கள் கல்லூரி காலத்தில் ஒரு மழை இரவில் கேண்டீன் வராண்டாவில் எடுத்த புகைப்படம் இருந்தது. அதில் அபிநயன் ஒரு சிறிய ரோஜா பூவை அவளுக்கு மறைத்து கொடுத்து கொண்டிருந்தான். அடுத்தடுத்த பக்கங்களில் அவர்கள் ஒன்றாக சுற்றிய மெரினா கடற்கரை மணல், ஐடி பார்க்கிற்கு வெளியே அமர்ந்து காப்பி குடித்த தருணங்கள், லேபில் ஒருவரையொருவர் திருட்டுத்தனமாக பார்த்து ரசித்த நொடிகள் என அனைத்தும் ஒரு கால வரிசையில் மிக அழகாக அடுக்கப்பட்டிருந்தன. கடைசி பக்கத்தில் ஒரு மெல்லிய வாசகம் கைப்பட எழுதப்பட்டிருந்தது. இந்த இரும்பு விலங்கு என்னை மட்டும் இல்லை மித்ரா, உன்னையந்தான் 5 வருஷமா கட்டி போட்டிருக்கு. இந்த விலங்கை உடைக்கிற டீபக் சாவியும் உங்ககிட்ட தான் இருக்குது. கோடிங்கில் எரர் வந்தால் சரி பண்ணிடலாம். ஆனால் காதல் அழிஞ்சு போனால் அப்புறம் நம்ம லைஃப்பில் பேக் எடுக்க முடியாது. என்னை தரம் பிரித்த அன்னைக்கு இருந்து அதே பிடிவாதத்தோட இன்னைக்கு என் கைகளை பிடி. உன் கௌரவம் உன் காதலை விட பெருசுன்னு நீ நினச்சா தாராளமாக இந்த மோதிரத்தை மாற்றிக்கோ. நான் இப்போவே இங்கேருந்து பர்மனண்ட்டாக லாக் அவுட் ஆகிடுவேன். மித்ராவின் கண்கள் அப்படியே குளம்போல கலங்கின. அந்த புகைப்படங்களில் இருந்த அவளது சிரிப்பு கடந்த 5 வருடங்களாக அவளிடம் இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அபிநயன் அவளுக்காக இவ்வளவு தூரம் வந்திருப்பது அவளது ஈகோவை அப்படியே உருக்கிவிட்டது. அவன் காட்டிய அந்த திமிர், அந்த அதிகாரம் எல்லாம் அவளது பாதுகாப்பிற்காகத்தான் என்பது அவளுக்கு இப்போது புரிந்தது. அவனது காதல் அவளது பிடிவாதத்தை விட பல மடங்கு உயர்ந்து நின்றது. அபி என அவள் மிக மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். அவளது குரலில் இருந்த அந்த அழகான வழி அங்கிருந்த யாருக்கும் புரியவில்லை. ஆனால் அபிநயனின் இதயத்திற்கு எட்டியது. ஆகாஷ் நிலைமையை புரிந்து கொண்டான். அவன் ஒரு பண்புள்ள மனிதன் என்பதால் மித்ராவின் முகத்தில் இருந்த அந்த பரவசத்தையும் அபிநயனின் கண்கள் இருந்த அந்த உரிமையையும் கவனித்தான். மித்ரா, யார் இது? இவரை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என கேட்டான் ஆகாஷ் ஒரு விதமான அமைதியுடன். மித்ரா பதில் சொல்லவில்லை. அவள் அபிநயனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது வைலட் நிற புடவையின் முந்தானை அபிநயனின் கைகளில் லேசாகப்பட்டது. அபிநயன் ஆகாஷை பார்த்து, மிஸ்டர் ஆகாஷ், மித்ரா ஒரு அற்புதமான டெவலப்பர் மட்டும் இல்லை, அவ அற்புதமான தேவதை. அவளுக்கு தேவையானது ஒரு கணவன் மட்டும் இல்லை, அவளோட கனவுகளை, அவளோட கோபத்தை, அவளோட ஈகோவை ரசித்து ஏற்றுக்கிற ஒரு துணையும் தான். அவளோட சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் தான் அந்த லவ்வை 5 வருஷமாக ஒரு பாஸ்வேர்ட் போட்டு என் இதயத்தில் பாதுகாத்துட்டு வரேன். அவளை தொட உனக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவளை என்னை தவிர வேறு யாராலையும் முழுசாக புரிஞ்சிக்க முடியாது என்றான் ஒரு விதமான மாஸ் டயலாக்குடன். மித்ராவின் அப்பா ஆத்திரமடைந்தார். நிறுத்துங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க மித்ரா? இந்த ஃபைலை தூக்கி போடு. ஆகாஷ், மோதிரத்தை போடுப்பா. இவன் பேச்சை நம்பாத என சத்தம் போட்டார். அபிநயன் பின்வாங்கவில்லை. அவன் மேடையின் நடுவே வந்து மித்ராவின் கைகளை பலமாக பிடித்தான். அந்த தொடுதல் அவளுக்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. 5 வருடங்களாக அவள் ஏங்கிய அந்த தொடுதல். மித்ரா, நீ இப்போ என் கையை உதறினா அப்புறம் என்னை உன் லைஃப்பில் பார்க்கவே முடியாது. இதுதான் லாஸ்ட் வார்னிங். உன் ஈகோவா உன் காதலா? சொல்லு. மண்டபமே நிசப்தமானது.
சுற்றியிருந்த உறவினர்கள் மூச்சை பிடித்து கொண்டு பார்த்தனர். மேலச்சத்தம் முற்றிலும் நின்றது. மித்ரா ஆகாஷை பார்த்தான். அவளது கண்களில் ஒருவிதமான மன்னிப்பு தெரிந்தது. பிறகு தன் அப்பாவை பார்த்தான். அவரது முகம் கௌரவத்திற்காக துடிப்பது புரிந்தது. கடைசியாக அபிநயனின் கண்களை பார்த்தாள். அவனது கண்களில் ஒரு பெரிய கடல் போன்ற காதல் ததும்பி நின்றது. அந்த பார்வையில் நீ என் சொத்து என்ற அதிகாரம் இருந்தது. மித்ரா ஆகாஷின் கையில் இருந்த அந்த வைர மோதிரத்தை பார்த்தாள். பிறகு அவள் எடுத்த முடிவு மண்டபத்தையே அதிர வைத்தது. மித்ரா அந்த டெக்னிக்கல் ஃபைலை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். சாரி அப்பா, சாரி ஆகாஷ், என்னால் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்த முடியாது. என் இதயம் ஏற்கனவே ஒருத்தருக்காக லாக் ஆகிருக்கு. அதை திறக்க இவனால் மட்டும்தான் முடியும். என் ஈகோவை விட என் காதல் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு என்றாள் தேம்பி அழுது கொண்டே. ஆகாஷ் ஒரு கணம் திகைத்தாலும் பிறகு ஒரு பெருந்தன்மையான புன்னகையுடன் மோதிரத்தை மூடி வைத்தான். இதை நீங்கள் முன்பே சொல்லியிருக்கலாம் மித்ரா. பரவாயில்லை, கட்டாயப்படுத்தி ஒரு கல்யாணத்தை நடத்தி நான் என்ன செய்ய போகிறேன்? உங்கள் காதலுக்கு என் வாழ்த்துக்கள். அபிநயன், இவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. இவ ஒரு ஸ்பெஷல் எடிசன் என சொல்லிவிட்டு மேடையை விட்டு கண்ணியமாக இறங்கினான். மித்ராவின் அப்பா நிலை குலைந்து அப்படியே சோபாவில் அமர்ந்தார். என் கௌரவத்தை இப்படி மண்ணில் மிதிச்சிட்டியே மித்ரா, 4 பேருக்கு முன்னாடி எப்படி தலை குனிஞ்சு காட்டுவேன், தலை நிமிர்ந்து காட்டுவேன் என வருந்தினார். அபிநயன் மித்ராவின் அப்பாவின் முன்னால் வந்து முழங்காலிட்டு அமர்ந்தான். சார், உங்கள் கௌரவத்துக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். மித்ராவுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் கொடுப்பேன். அவளை நான் என் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச அதே தப்பை, ஒரு சின்ன தன்மானத்துக்காக அவளை விட்டுட்டு போன அந்த தப்பை இன்னைக்கு சரி பண்ண வந்திருக்கேன். என்னை ஏற்றுக்கோங்க என்றான். அவளது கைகளை பிடித்து மித்ரா அபிநயனின் அருகில் வந்து நின்றாள். அவளது வைலட் நிற புடவையின் முந்தானை அவன் மீது பட்டு இருவரையும் ஒரு காதல் போர்வையாக போர்த்தியது. இருவருக்கும் இடையே இருந்த அந்த மௌன யுத்தம் இப்போது ஒரு அழகான காதல் காவியமாக மாறியிருந்தது. அபிநயன் மித்ராவை பார்த்து, இப்போ சொல்லு மித்ரா, உன்னோட அந்த மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரில் இப்போது சின்ஹாரனைசேஷன் ஓகேவா, இல்லை இன்னும் எரர் இருக்கா என கேட்டான் குறும்புத்தனமாக, அவளது கண்ணீரை துடைத்தபடி. மித்ரா அவனது கோட் காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். எரர் எல்லாம் டீபக் ஆயிடுச்சு அபி. இப்போ நம்ம காதல் மட்டும்தான் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, இனிமே நீ என் மேலே அதிகாரம் காட்டினா நான் பழைய மித்ராவாக மாறிடுவேன் என்றாள் செல்லமாக கோபித்து கொண்டு. அந்த அதிகாரம்தான் நம்ம காதலோட யூசர் இன்டர்ஃபேஸ் மித்ரா, அதை மாற்ற முடியாது என சிரித்தான் அபிநயன். அந்த நிச்சயதார்த்த மண்டபம் இப்போது ஒரு காதலர்கள் சேரும் இடமாக மாறியிருந்தது. உறவினர்களில் பாதி பேர் திட்டிக்கொண்டு வெளியேறினாலும் அபிநயனின் டீம் மெம்பர்ஸ் கார்த்திக், ரம்யா என அனைவரும் உள்ளே வந்து விசிலடித்து கொண்டாடினர். ஆனால் இது ஒரு சுப முடிவு அல்ல, இது ஒரு புதிய சிக்கலான ஆரம்பம். மித்ராவின் அப்பா இவர்களை மனதார ஏற்றுக்கொள்வாரா? அலுவலகத்தில் இவர்களது காதலுக்கு என்ன மாதிரியான சவால்கள் வரப்போகிறது?
ஆகாஷ் உண்மையிலேயே விலகிவிட்டானா அல்லது அவளது குடும்பம் ஏதேனும் பிரச்சனை செய்யுமா? அபிநயன் மித்ராவின் காதோரம் குனிந்து, ஞாயிற்றுக்கிழமை இன்னும் முடியலை மித்ரா. இன்னைக்கு நைட் ஒரு ஸ்பெஷல் டின்னர் இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொடுக்க நினச்ச அதே வைர மோதிரம் என்கிட்ட இன்னமும் இருக்குது. அதை இன்னைக்கு விரலில் போட போகிறேன் என்றான் அபிநயன் ரகசியமாக. மித்ரா அவனது கையை இன்னமும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். வைலட் நிற சேலையில் வைலட் நிற தேவதை இப்போது தன் காதலனின் அரவணைப்பில் முழுமை அடைந்தாள். இதயம் கோர்த்த அந்த இரும்பு விலங்கு இப்போது காதலால் ஒரு அழகான ஆபரணமாக மாறியிருந்தது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அடுத்த எபிசோடில் மித்ராவின் அப்பா இந்த திருமணத்தை ஏற்பாரா அல்லது புதிய எதிர்பார்ப்புகளை உருவாக்குவாரா?